பீகார் சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி முதல்வர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் வெற்றி பெற்றிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பின்னடைவை சந்தித்து வந்த நிலையில் தற்பொழுது முன்னடைவு பெற்று தேஜஸ்வி யாதவ் வெற்றி பெற்றிருக்கிறார். பீகார் சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி முதல்வர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் வெற்றி பெற்றிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி உரைக்க கேட்கலாம். வணக்கம் ஜீவபாரதி, எத்தனை வாக்குகள் வித்தியாசத்தில் இந்தியா கூட்டணி முதல்வர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் வெற்றி பெற்றிருக்கிறார்? பீகார் மாநிலத்தில் நடந்து முடிந்திருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் அந்த முடிவுகளானது எண்ணப்பட்டு வருகிறது. இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. ரகுப்பூர் தொகுதியானது தொடர்ச்சியாக ஆர்ஜேடியினுடைய ஒரு கோட்டையாக கருதப்படுகிறது. தொடர்ச்சியாக தேஜஸ்வி யாதவ், அதற்கு முன்பு அதே போல லல்லு பிரசாத் யாதவ் உள்ளிட்ட பலரும் தொடர்ந்து அந்த தொகுதியை கடந்த பல ஆண்டுகளாக தத்தெடுத்து வரக்கூடிய நிலையில இன்று காலை தொடங்கி இந்த வாக்கு எண்ணிக்கையின் போது சில சுற்றுகளில் தேஜஸ்வி யாதவ் பின்தங்கிய நிலையை நம்ம பார்க்க முடியுது. பின்னடைவு அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ச்சியாக அவர் சந்தித்து வந்ததை பார்க்க முடியுது. இந்த நிலையில் தற்போது கிட்டத்தட்ட ஒரு 11,000 வாக்கில் வித்தியாசத்தில் தற்போது முக்கியமான வெற்றியை தேஜஸ்வி யாதவ் பதிவு பண்ணியிருக்காரு. அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய சதீஷ்குமார் கிட்டத்தட்ட 1,02,587 வாக்குகள் வரைக்கும் பெற்றிருக்கிறார். அவரை தாண்டி தேஜஸ்வி யாதவ் கிட்டத்தட்ட 1,16,000 வாக்குகள் அந்த அளவுக்கான வாக்குகளை பெற்று ஒரு மிக முக்கியமான வெற்றியை பதிவு பண்ணியிருக்கிறார். இருந்த போதிலும் கூட மிக பெரிய அளவிலான தோல்வி ஆர்ஜேடி சந்திச்சிருக்கக்கூடிய நிலையில எதிர்கட்சி அந்தஸ்து இந்த கட்சிக்கு கிடைக்கப் போகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியானது இருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகள் எதிர்கட்சி தலைவராக தேஜஸ்வி யாதவ் இருந்த நிலையில இந்த முறை அதற்கான இந்த எண்ணிக்கையை இறுதிக்கட்டத்தை எட்டும் போது அவர்களுக்கு அந்த வாக்கு சதவீதம் உள்ளிட்ட பல விஷயங்கள் அடிப்படையில் கிடைக்கப் போகிறதா அப்படிங்கிறத பொறுத்திருந்தா பார்க்கணும். விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி.